எம்மா எம்மா, என்ன மஞ்சு தோட்டத்துக்கு கிளம்பிட்டியோ? ஒரு 5 நிமிஷம் இருமா. தூக்கு சட்டில கொஞ்சம் சோறு எடுத்து வச்சுட்டு அம்மையும் வாரேன். மதியம் அங்கேயே சாப்பிட்டுட்டு சாயங்காலமா வருவோம். எம்மா, நான் தோட்டத்துக்குலாம் வரல. ஏன் மஞ்சு? அப்ப எங்க போறா? நான் மறுபடியும் தையல் பழக போறேன். என்னது, தையல் பழக போறியா? ஆமா, கல்யாணம் நடக்க போகுதுன்னு தையல் பழகிறதே நிறுத்திட்டேன். அதுக்கு பிறகு வந்து பக்கமே போவே இல்லை. அதனால இப்ப நான் மறுபடியும் போக போறேன். தையல் நல்லா கத்துக்கிடலான்னு பாக்கேன். எதுக்குமா? நம்மளுக்கு தான் தோட்டம் இருக்குல்ல. தோட்டம் நம்மளுக்கா இருக்கு? பாட்டி தாத்தாக்கு இருக்குன்னு சொல்லு. நம்மளுக்கெல்லாம் தோட்டம் இல்ல. மஞ்சு, அதான் பாட்டி தாத்தா உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காவல்ல. அது சும்மா பேச்சுக்கு மட்டும்தாம்மா. பாட்டி தாத்தாவோ நமக்கு எழுதி தர மாட்டாவே. நீ தான் பார்த்தால வளகாப்பண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு. பாட்டி நம்ம கண்ண மண்ணை தூவிட்டு அங்க போயிட்டு வந்துட்டாவே. அவியலுக்கு பாசம் முழுக்க அங்கதான் இருக்கு. நீ என்னதான் அவியலை கட்டி போட்டாலும் அவிய நிக்க மாட்டாவே. அங்கேயேதாம்மா போவாவே. நம்ம இவியலுக்கு உழைச்சி போட்டுட்டு கடைசியில நடுத்தரில் நிக்க முடியாது. நான் போய் ஒழுங்கா மறுபடியும் முதல்ல இருந்து தையல் பழகியேன். பஜார்ல ஒரு டெய்லர் கடை வைப்போம். நான் உனக்கு சம்பாரிச்சு போடியம்மா. நம்ம தனியா கூட போயிடலாம், இல்ல நம்ம ஊருக்கே போயிடலாம். என்னாச்சு மஞ்சுமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலமா. பாட்டிக்கு நம்மள பிடிக்கல, அவளதான் பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காவா. அவதான் அவியலுக்கு வேணும், நம்மளா அவியலுக்கு வேண்டாம். நான் தையல் பழக போறேம்மா. சீக்கிரமா ஒரு டெய்லர் கடை ஆரம்பிக்க போறேன். மஞ்சுமா, இந்த சொத்துல உனக்குதாம்மா. தாத்தா எழுதி தரேன்னு சொல்லியிருக்காவே. ஏம்மா, பாட்டி இப்பவே மனசு மாறிட்டாவ. தாத்தா பிள்ளை பிறந்தோடனே மனசு மாறிடுவாவ. எல்லாரையும் நம்பிட்டு நீ வேணா ஏமாறு, என்னால ஏமாற முடியாது. இனி அந்த தோட்டத்து பக்கம் நான் வரமாட்டேன். தையல் பழக போறேன், டெய்லர் கடை ஆரம்பிக்க போறேன். நான் போயிட்டு வரேம்மா. மஞ்சுமா, மஞ்சு பிள்ளை எங்க கிளம்பியா? தையல் பழக போறாளா எம்மாவா? தையல் பழக போறாளா? தோட்டத்துக்கு தானே போயிட்டு இருந்தா, எதுக்கு மறுபடியும் இப்ப தையல் பழக போறா? பாட்டி, என்கிட்ட நான் தோட்டத்துக்குலாம் வர மாட்டேன். மறுபடியும் தையல் பழகி நான் டெய்லர் கடை வைக்க போறேன். டெய்லர் கடையா? எதுக்கு? நீ சொத்தெல்லாம் என் மாவ பேருக்கு எழுதி வச்சிருந்தா அவ எதுக்கு டெய்லர் ஆக போறா? தோட்டத்தை பார்த்துட்டு பொறுப்பா இருந்திருப்பா. என்னன்னா உங்களுக்கு சொத்தை எழுதி வைக்க மனசே வரலையே. அதனாலதான் என் மாவா துணி தைக்க போறேங்க. ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பாத்துக்கிட்டே சொத்தை எழுதி வைக்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னா. இப்போ என் மாவா துணி தைக்க போறாளா? எம்மா, துணி தைக்க போறான்னு எதுக்கு இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கா? டெய்லரும் கௌரவமான தொழில் தான். நான் ஒன்னும் யாரையும் ஏமாத்த இல்லை, அடுத்தவியலோட புடுங்க இல்லை. ஆனா நம்மளுக்கு அநியாயம் செய்யறவியல நல்லதா இருக்காவே. நம்ம தான் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யறது இல்ல. மஞ்சி, இப்போ என்ன மாச்சு உனக்கு? தோட்டத்துக்கு போ. நீ தானே அன்னைக்கு நான் தோட்டத்தை பாத்துக்கிட்டே சொன்னா. பூங்கடிமா, என்னமா இது? என் மவ இனி தோட்டத்தை பாத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டா. அவ தையல் பழக போறாளா, டெய்லர் கடை ஆரம்பிக்க போறாளா? மஞ்சி, இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப அவசியமா? எப்ப தையல் பழகி, எப்ப டெய்லர் கடையை ஆரம்பிச்சு, எப்ப முன்னேற? தோட்டத்துக்கு போய் வேலையை பார்த்தா நமக்கு ஏகப்பட்ட ரூபா கிடைக்குமா? அங்க ஆட்கள் வருவாங்க, அவங்களுக்கு வேலையை விட்டு தோட்டத்தை பாத்துக்கிடுங்க போங்க. முடியாது பாட்டி, நீங்க வேணா தோட்டத்துக்கு போங்க. நான் தையல் பழகி டெய்லர் கடை ஆரம்பிக்க போறேன். ஏன் சொந்த காலில் நிக்க போறேன். யாரோட ரூபாயோ நான் எதிர்பார்க்க போறதில்லை, யாரோட சொத்தையும் நான் எதிர்பார்க்க இல்லை. நான் வாரேன். மஞ்சுமா, மஞ்சு மஞ்சு. வாரி ராதா. ஏம்மா, ராதா வந்துட்டா. நான் தையல் கிளாஸ் விட்டு நின்ன உடனே அவளும் நின்னுட்டா. இப்போ நான் போறேன்னு உடனே அவளும் வாரா. போயிட்டு வரேம்மா. கண்டிப்பா பீஸ் கேட்பாவே, அதுக்கு மட்டும் பணத்தை ரெடி பண்ணிரு. போயிட்டு வரேம்மா. சரி மஞ்சு, பார்த்து போயிட்டு வா. ஏதுக்கு இப்படி பண்ணியா மஞ்சு பிள்ளை? அன்னைக்கு என்னவோ தோட்டத்தை நான் பாத்துக்கிறியே பாட்டி, நான் பாத்துக்கிறியேன்னா இப்ப என்னாச்சு? தோட்ட வேலை கஷ்டமா இருக்காமா? அதான் தையல் பழக போறேன்னு வாடியாளோ? டெய்லர் தொழிலும் கஷ்டம் தான். உட்கார்ந்து துணி தைச்சு பார்த்தா தானே தெரியும். ஏமா உன்னை பயந்துட்டு ஒண்ணு துணி தைக்க போறேன்னு வாடையில. நீ சொத்தை எழுதி வைப்பான்னு பார்த்தா நீ எங்க எழுதி வைக்கிற பேர்ல? ஒரு நாளும் ஒரு கதை விட்டுட்டு இருக்கா. அதான் என் மாவ மனசு எடுத்து போய் துணி தைக்கவாது போறேன்னு போயிட்டா. நல்லா இருங்க, உங்க சொத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பேர்ல எழுதி வைங்க. நானே என் மாவளை என்னால இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆயிருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இப்போ 2 பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு நான் படுற வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பூங்கடி, நீ எதுக்கு இப்போ ஒப்பாரி வைக்க? சொத்தை நான் பேர் எழுதி வைக்கன்னு தானே சொன்னேன். ஆமா, நல்லா எழுதி வைப்பியே. நீங்க யார் பேர்ல எழுதி
ஐயா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. ஐயா வந்துட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுங்கம்மா. உன் பொண்டாட்டி எங்க? அவ உள்ள சமைச்சிட்டு இருக்காம்மா. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லப்பா, உன் தங்கச்சி வளகாப்புக்கு நான் போயிருந்தேன். எதுக்குமா அங்கெல்லாம் போறிய? அவ பண்ணதெல்லாம் உங்களுக்கு மறந்துட்டோ? இல்லப்பா, அவ செஞ்சது தப்பு தானே, அத சரின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப மாசமா இருக்கா பாத்தியாப்பா. அதனால உங்க மனசு மாறிட்டு. என்னால அப்படிலாம் மாற முடியாதுமா. அவளுக்கு அது செய்யணும் இது செய்யணும் பிரசவம் பார்க்கணும்லாம் என்கிட்ட சொல்லாதங்க. என் பொண்டாட்டி ரொம்ப கோவப்படுவா. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம்ப்பா, நான் வாங்கிட்டு எதுவும் கேட்கவும் இல்லை. உன் பொண்டாட்டி பத்திராடி பத்தி தான் தெரியுமே, சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுவா. என் பிள்ளைக்கு செய்யணும்னு சொன்னா அவ்வளவுதான். உன்னையும் வீட்டுல நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு எனக்கு தெரியும். தெரியுதுல்லம்மா, இனி அதை பத்தி பேசாதங்க, விடுங்க. அவ சமைச்சிட்டு தான் இருக்கா, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. எதுக்கு அந்த வீட்டுல ஒத்தாளா கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இங்க வந்து இருக்க வேண்டியதானே? இல்லப்பா, என்னால உழைச்சு சாப்பிட முடியற வரைக்கும் அங்க இருந்தே உழைச்சு சாப்பிடி. முடியாம போன பிறகு வேணா பாருங்கப்பா. சரிம்மா, உட்காருங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமாம்மா? வேண்டாப்பா, உள்ளே இருக்கட்டும். வாங்கிட்டதான் ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா? அலமேலு வீட்டுல ஒத்தையில இருக்காப்பா. மருமவ வீட்லயும் அவியல சேர்த்துக்கிடல, நம்மளும் சேர்த்துக்கிடல. அவனெல்லாம் மர்மவேன்னு சொல்லாதீங்கம்மா. மனுஷனா அவன்லாம் கல்யாணம் பேசின பிறகு என் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடி இருக்கான். நம்ம தப்பு இருக்குப்பா. அலமேலு எவ்வளவு வேண்டாம் வேண்டான்னு சொன்னா, நான் தான் கேட்கல. அதான் பிள்ளை இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாயா. ஆனாலும் மாப்பிள்ள அவளை நல்லா பாத்துக்கிட்டியாவையா. இந்த வளகாப்ப ஆசைப்பட்டாங்கிறதுக்காக எவ்வளவு நல்லா செஞ்சிருந்தாவ தெரியுமா. ஏகப்பட்ட ஆட்கள் வந்திருந்தயா, ஊரையே கூப்பிட்டுருக்காவ. சரிப்பா, அதுக்கு என்ன? அவன் யார வேணா கூப்பிட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறான். நம்மள அசிங்கப்படுத்திட்டு ஓடினவா அவ. அவன் என் தங்கச்சிய இழுத்துட்டு ஓடினவன். அன்னைக்கே வெட்டி போட்டிருக்கணும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதயா. உன் தங்கச்சி இப்போ மாசமா இருக்கா. இந்த வளகாப்பு நியாயப்படி நம்ம தான்ப்பா செஞ்சிருக்கணும், ஆப்பிள செஞ்சிருக்காவ. ஒழுங்கா நான் சொன்னவனை கட்டியிருந்தா நான் வளகாப்பு செஞ்சிருப்பேன். என் பொண்டாட்டியும் செய்ய விட்டுருப்பா. அவ இஷ்டத்துக்கு அவ முடிவு எடுத்துட்டு போனால, வேற அவளுக்குன்னு யார் செய்வா? இல்லையா, மருமவனு ரொம்ப நல்ல குணம்தான். அவளை தாங்குன்னு தாங்கியவையா. ஆனா என்ன, அவிய வேலைக்கு போயிட்டா அவளை பாத்துக்கிட்டதுக்கு வீட்டுல ஒரு ஆள் கிடையாது. அதான் நான் ஒரு 3 மாசம் போய் அங்க இருக்கட்டுமாப்பா. ஏமா, என்ன விளையாடுறீங்களா? இப்படிதான் அன்னைக்கு என்னடானா அவளுக்கு சீர் செய்யணும்னு வந்து கேட்டிய. அதுக்கு என் பொண்டாட்டி உங்களை ஏசுனாலா? மறுபடியும் அங்க போய் தங்கி அவளை பாத்துக்கிட்டுமானா என்ன அர்த்தம்? அவ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு மறந்துட்டோ? இல்லப்பா, பாவையாவ கஷ்டப்படியா ஒத்தையில கடந்து ஒண்ணு கிடக்கு ஒண்ணு அவளுக்கு ஆயிட்டுனா நம்ம தான் பதறி அடிச்சுட்டு ஓடணும். நம்ம எதுக்கு ஓடணும்? அதான் கூட்டிட்டு ஓடினாலே ஒருத்தனை, அவன் ஓடனா போதும். அவ செஞ்சது தப்புதான்ப்பா. இருந்தாலும் பெத்த மனசு எனக்கு கேட்கல. ஒத்தையில கடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. ஒரு 3 மாசம் நான் இங்க இருக்கது அங்க போய் இருக்கனே. இப்பயே நான் ஒத்தையில இருந்துதான் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு கிடக்கேன். இத அங்க போய் இருக்கனேப்பா. உங்களை நான் ஒத்தையில இருக்க சொன்னா இங்க வந்து இருங்கன்னு தானே சொல்லியே. இல்லப்பா, வந்து இருக்கலாம். உன் பொண்டாட்டி ஏதாவது ஒண்ணு பேசுவா, அதெல்லாம் கேட்டுட்டு என்னால வந்து இருக்க முடியாதியா. நான் ஒரு 3 மாசம் அலமேல போய் பாத்துக்கிட்டியப்பா. மாசமா இருக்காயா. உனக்கு என்ன 10-15 தங்கச்சியா? ஒரே ஒரு தங்கச்சி தானப்பா. நம்ம போயிட்டு வரையா. ஏம்மா, நீங்க போறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அப்படிலாம் சொல்லாதப்பா. உன் தங்கச்சிக்கு யார் இருக்கா சொல்லு. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அம்மா கூட இருந்தா நல்லா பாத்துக்கிடுவேன். ஏம்மா, நீங்க அங்க போய் இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லம்மா. இதுக்கு மேல இது உங்க இஷ்டம். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்கிட்ட கேட்காதங்க. ஏங்க, உங்க அம்மா எங்க போறாங்களா? அது ஆளுமேலு மாசமா இருக்கால, அவளை போய் 3 மாசம் பாத்துக்கிட்டுமான்னு கேட்காவ. ஓஹோ, நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். அங்க போக வருத்தமா இருக்கும்போதே இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் நினைச்சேன். பத்ராளி, கோபப்படாதம்மா. அவளை அங்க பாத்துக்கிட்டதுக்கு ஆள் இல்லையாம்மா. பாவம், மாப்பிள்ள வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்டுல ஒத்தையில இருக்கா. அதாம்மா ஒரு 3 மாசம் போய் பாத்துக்கிடியே. அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். ரொம்ப நல்லா இருக்குதே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஓடுகாலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வீட்ல போய் இருக்க புரியல. நாங்க பட்ட அவமானம்லாம் உங்களுக்கு அவமானமாவே தெரியல. உங்க மாவ மாசமான உடனே எல்லாம் மறந்து போச்சு. இப்படிதான் அவ வளகாப்பு கணக்கு போயிட்டு வந்திருக்காவ. இப்போ 3 மாசம் போய் தங்க போறாவல. இங்க பாருங்க தே, அங்க போறதுன்னா போயிருங்க. அதுக்கு பிறகு என்னையோ இவரையோ எங்க பிள்ளையிலயோ வந்து பாக்குற வேலை வச்சுக்கிட கூடாது.
பத்ராலி ஆமா அப்படி சொல்லியா? நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். அந்த வீட்டுக்கு போனியே எங்களை